நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம், மை சிட்டி மை ப்ரைடு. வரலாற்றின் பக்கங்களில் இன்று என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வரலாற்றில் பிப்ரவரி 6ஆம் தேதியின் முக்கியமான நாள். பெண் பிறப்புறுப்பு சிதைப்புக்கான சர்வதேச சகிப்புத்தன்மையற்ற நாள். ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட இந்த நாள் பெண் பிறப்புறுப்பு சிதைவை FGM ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது FGM உடன் தொடர்புடைய கடுமையான சுகாதார அபாயங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் இந்த நடைமுறையை அகற்றுவதற்கான உலகளாவிய முயற்சிகளையும் ஊக்குவிக்கிறது. வைடாங்கி தினம். நியூசிலாந்து. வைடாங்கி தினம் என்பது நியூசிலாந்தில் ஒரு தேசிய பொது விடுமுறையாகும். இது பிப்ரவரி 6, 1840 அன்று வைடாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானதை நினைவு கூர்கிறது. இந்த ஒப்பந்தம் நியூசிலாந்தின் ஸ்தாபக ஆவணமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாள் விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் பொது நிகழ்வுகளால் குறிக்கப்படுகிறது. ரொனால்ட் ரீகன் தினம். அமெரிக்கா கலிபோர்னியாவில் பிப்ரவரி 6, 1911 இந்த நாளில் பிறந்த அமெரிக்காவின் 40வது ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனின் நினைவாக ரொனால்ட் ரீகன் தினமாக அங்கீகரிக்கப்படுகிறது. கலிபோர்னியா மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ரீகனின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் நோக்கம் கொண்டதுதான் இந்த ரொனால்ட் ரீகன் தினம். வரலாற்றின் பக்கங்களில் முக்கிய நிகழ்வுகளை பிப்ரவரி 6 இந்த நாளில் பார்க்கலாம். பிப்ரவரி 1715 போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது. 1716 ஹாலந்துக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான கூட்டணி புதுப்பிக்கப்பட்டது. 1788 மாசசூசெட்ஸ் அமெரிக்க அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட 6வது மாநிலமாக மாறியது. 1819 பிப்ரவரி 6 சிங்கப்பூர் சர் தாமஸ் ஸ்டாம் போர்ட் ராபின்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிங்கப்பூர் சர் தாமஸ் ஸ்டாம் போர்ட் ராபின்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1833 ஓட்டோ நவீனகால கிரேக்கத்தின் முதல் பேரரசர் ஆனார். 1899 அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. 1911 அமெரிக்காவின் அரிசோனாவில் முதல் முதியோர் இல்லம் திறக்கப்பட்டது. 1916 மாடர்னிஸ்மோ எனப்படும் ஸ்பானிஷ் மொழி இலக்கிய இயக்கத்தை தொடங்கிய நிகரகுவா கவிஞர் ரூபன் டாரியோ இறந்தார். 1918 பிரிட்டனில் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைத்தது. 1922 கார்டினல் அச்சில் ராட்டி போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1941 லிபியாவின் பெங்காசி நகரத்தை பிரிட்டிஷ் இராணுவம் கைப்பற்றியது. 1952 பிரிட்டனின் மன்னர் 6ஆம் ஜார்ஜ் இறந்த பிறகு, அதாவது 26 வயதான 2ஆம் எலிசபெத் இங்கிலாந்து ராணியின் அரியணையை ஏற்றார். 1890 வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் அமைதிக்காக பாடுபட்ட அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவரான அப்துல் கபார் கான் பிறந்தார். 1987 ஆஸ்திரேலிய உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியான முதல் பெண் நீதிபதி மேரி கோட்ரான். 1994 பாகிஸ்தானில் 1994 பொது மரண தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டது. 2002 எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் உளவு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. 2003 பிப்ரவரி 6 ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதியின்றி ஈராக்கிற்கு எதிரான இராணுவ நடவடிக்கை குறித்து ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்தது. அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் ஒரு கடுமையான புயல் தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்தியது. பிப்ரவரி 6ஆம் தேதி இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. பண்டிட் மோதிலால் நேரு. 6ஆம் தேதி மே மாதம் 1861 பிறந்து பிப்ரவரி 6, 1931 இறந்தார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தந்தை. அவரது மனைவியின் பெயர் ஸ்வரூப் ராணி. இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் மோதிலால் நேரு ஒரு சிறந்த மனிதர். அவர் தனது வாழ்க்கையின் ஆடம்பரத்தை முற்றிலுமாக துறந்தது மட்டுமல்லாமல் தனது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட அனைத்தையும் நாட்டிற்காக பணயம் வைத்தார். மோதிலால் நேரு தனது காலத்தில் நாட்டின் முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவராக இருந்தார். பிரதாப் சிங் கைரோன். அக்டோபர் 1 பிறந்து பிப்ரவரி 6, 1965 இறந்தவர். ஒரு பிரபலமான சுதந்திர போராட்ட வீரர், பஞ்சாபின் முன்னாள் முதல்வர் மற்றும் ஒரு முக்கிய தலைவரும் கூட. இந்த நேரத்தில் ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசமும் பஞ்சாப் ஆட்சியின் கீழ் இருந்தது.
அவர் பிப்ரவரி 6, 1960 அன்று 65 அன்று இறந்தார். இதுவரை நீங்கள் கேட்டது நம்ம கடலூர் எஃப்எம்மின் வரலாற்று பக்கங்கள். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.